ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு சூப்பரான ஃப்ரூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுனால இவ்வளோ பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது நம்ம நாட்டில் விளையக்கூடிய பேரிச்சம்பழம். நிறைய பேர் அரபு நாடுகளில், பாலைவன நாடுகளில் தான் பேரிச்சம்பழம் விளையும் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இது நம்ம நாட்டில் விளையக்கூடிய பேரிச்சம்பழம். வழக்கமாக கருப்பு நிறத்துலையும் சிவப்பு நிறத்துலையும் தான் பேரிச்சம்பழம் இருக்கும். இது நம்ம நாட்டில் விளையக்கூடிய மஞ்சள் நிற பேரிச்சம்பழம். இது பர்ரி வகை பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்தது. நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க, ஆனால் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. பொதுவாக பேரிச்சம்பழம் ரத்த சோகையை சரி பண்ணக்கூடியதாக இருக்குது. ஹீமோக்ளோபின் லெவலை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் உடம்பு ரொம்ப சிக்காக இருக்கிறவங்களுக்கு, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு, உடம்பு ரொம்ப மெலிஞ்சிருக்கிறவங்களுக்கு, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் இந்த பேரிச்சம்பழத்தை சஜஸ்ட் பண்ணுறாங்க. பேரிச்சம்பழம் எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பேரிச்சம்பழத்தில் அமினோ அமிலங்கள் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால ஈஸியாகவே டைஜஷன் ஆகிடும். உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பேரிச்சம்பழம் ரொம்பவே நல்லது. பேரிச்சம்பழம் இனிப்பு சுவை இருக்கிறதுனால இதில் கேலரிஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பேரிச்சம்பழம் சுகர் இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எதையுமே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதுனால தாங்க ஆபத்து. குறைஞ்ச அளவில் எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கும். சத்தான பொருட்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சோன்னா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்காம போயிடும். ரொம்ப சத்தான பேரிச்சம்பழம் வகைகளில் ஒன்று தான் இந்த பர்ரி பேரிச்சம்பழம். ஸோ கண்டிப்பாக எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம். இதை நம்ம ஜூஸ் பண்ணி கூட குடிக்கலாம், ஸ்மூத்தி ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி பல விதமாக நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். பேரிச்சம்பழத்தில் அதிகப்படியான நார்ச்சத்து, புரோட்டீன், கால்சியம், காப்பர், மெக்னீஷியம், அது மட்டும் இல்லாமல் சோடியம், விட்டமின் ஏ, விட்டமின் B1, B12, விட்டமின் சியும் நிறைஞ்சிருக்குது. கூடவே எண்ணெய் சத்தும் இருக்குது. இது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான சத்துகள். ஸோ பேரிச்சம்பழம் எப்படி கிடைச்சாலும், இந்த மாதிரி கிடைச்சாலும் சரி, அல்லது நமக்கு அரபு நாடுகளில் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேரிச்சம்பழமாக இருந்தாலும் சரி, எப்படி கிடைச்சாலும் நீங்கள் பேரிச்சம்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வாங்க. சில பழங்களை நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு தயங்குவோம். ஆனால் ஏதாவது உடம்புல பிரச்சனை டாக்டர்கிட்ட போனோன்னா 500, 1000, 2000, 5000ன்னு ரொம்ப அசால்ட்டாக செலவு பண்ணுவோம். அந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக நம்ம சத்தான பொருட்களை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது மூலிமா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் தடுக்க முடியும். நிறைய பேருக்கு அடிக்கடி பசிச்சுட்டே இருக்கும், நொறுக்கு தீனி சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பேரிச்சம்பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. இது அதிகமாக பசியை தூண்டாது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சுகர் இருக்கிறவங்க பேரிச்சம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கம்மியான அளவில் இது எடுத்துக்கோங்க. உடம்புக்கு தேவையான சத்தெல்லாம் கிடைக்கும். பொதுவாக பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ரத்த ஓட்டத்தை சீராக்கும், ரத்த சோகையை சரி பண்ணி ரத்த உற்பத்தியை அதிகரிக்கும், உடம்புல தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை கரைக்கும், அதே மாதிரியே இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் பாதுகாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு கூட்டும், ஸ்கின் சம்மந்தப்பட்ட எந்த பாதிப்பும் வராமல் பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இவ்வளோ மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.